Good evening, everyone. Welcome to this Embedded System Design IoT and PCB Design Masterclass. First, I would like to welcome the early comers. Mohan, welcome. Aktivel, welcome. Kadarman, welcome. Ratish, welcome. Abdul, welcome. Sarnan, welcome. YouTube creators, welcome. Yuvraj, welcome. Ansari, welcome. Naga Vishwa, welcome. Kamlesh, welcome. Suresh, welcome. Anto, welcome. Sole Raja, welcome. Jaykumar, welcome. Gauri Vijaykumar, welcome. Nandakumar, welcome. Mohammad Ifran, welcome. Suresh, welcome. Deepika Dev, welcome. Darshini, welcome. Wireless Brain, welcome. Rajesh Kumar, welcome. Jahir Hussain, welcome. Vedant, welcome. Audible irundhe appadina yes nu type pannunga. Audible illa appadina no nu type pannunga. Thank you so much for coming. Audible irundhe Murali Krishnan, welcome. Akash, welcome. Audible irundhe appadina yes nu type pannunga. Audible illa appadina no nu type pannunga. Chat ka na wait panni. Yugraj, welcome. Yugraj, welcome. Central, welcome. And John, welcome. Suresh, thank you. Mohan Prasad, thank you. Mavin, check பண்ணுங்க, நீங்க mic check பண்ணுங்க, speaker check பண்ணுங்க. Okay, Anto low sound. Okay. 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 ஓகே, நான் சவுண்ட் நான் ஆடிபிள் நான் கொஞ்சம் ஆடியோ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் 3D மாடல் நம்ம போன வீக் வந்து லைக் நம்ம 3D மாடல் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 3D மாடல் வந்து நம்ம அவுட்புட் பார்க்கல, பட் நம்ம ஸ்டெப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம அதை நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் மேனுவல் ரவுட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக ஜெர்பர் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம ஜெர்பர் கிரியேஷனும் ட்ரில் சார்ட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், லைக் உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வந்து லைக் மினிமம் 8 days நீங்கள் அட்டண்டன்ஸ் இருந்தீங்கன்னா கூட இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த எண்ட் ஆஃப் த செஷனுக்குள்ளே நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப்புக்கு 25 days மாஸ்டர் கிளாஸ், அதாவது 30 days மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ்க்கு வந்து நீங்கள் மினிமம் 25 days அட்டண்டன்ஸ் வேணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து மினிமம் 8 days உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் 2 days நான் உங்களுக்கு வைவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ 8 days அட்டண்டன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா லைக் பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எண்ட் ஆஃப் த செஷனில் நான் சொல்கிறேன் எங்கே டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வீடியோஸ் வந்து லைக் யூடியூப்பில் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுறதா கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 days ரிமூவ் பண்ணிடுவோம். பட் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால அவங்க அப்படியே வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் வந்து சில செஷன்ஸ்க்கு இப்போ என்னால் லைவில் ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் ரெக்கார்டட் செஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐஓடி மாஸ்டர் கிளாஸில் ஒரு 1 hour செஷன்ஸ் 4 செஷன்ஸ் ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள் ஃபுல்லாக நம்ம லைவில் தான் இருப்போம். ஸோ உங்களுக்கு பிபிடி வேணும், சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பிபிடி சோர்ஸ் கோட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி போர்ட்டலில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதை நம்ம போன வீக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தது. லைக் ஸ்கிமாட்டிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம். பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கிமாட்டிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸ்கிமாட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைக் வந்து நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த நெட்லிஸ்ட்டை வந்து லைக் நம்ம வந்து லைக் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் திருப்பி அன்ரூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மேனுவல் ரூட்டிங் பண்ணுறதுக்காக நான் அன்ரூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டெப் ஃபைல்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸ்டெப் ஃபைல்ஸ் வந்து மேப் பண்ணிவிட்டு 3D ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து லைக் நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம 3D ஃபைல்ஸை ஸ்டெப் ஃபைல்ஸை மேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லேஅவுட் முடிச்சுட்டு தென் லைக் நம்ம 3D ஃபைல் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, விக்னேஷ், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட் பிரிண்ட் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நான் திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். லைக் ஆடியோ வந்து உங்களுக்கு லோவாக இருந்துச்சு அப்படின்னா லோன் டைப் பண்ணுங்கள். ஆடியோ வந்து லைக் ஓகே அப்படின்னா ஓகேன்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆடியோ உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னா லோன் டைப் பண்ணுங்கள். ஆடியோ ஓகே அப்படின்னா ஓகேன்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் உங்கள் சேட் எனக்கு கிடச்ச உடனே லைக் நான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ செட்டப்ஸில் போயிட்டு ஸ்டெப் மேப்பிங். ஓகே, ஸ்டெப் மேப்பிங்குள்ளே போங்க.
ஸ்டெப் மேப்பிங்கில் போயிட்டு லைக் ஒவ்வொரு ஃபைல்ஸை நம்ம மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. தீபிகா தேங்க்யூ, ஜெயக்குமார் தேங்க்யூ, மவின் லோன் சொல்லியிருக்காரு, யூடியூப் கிரியேட்டர்ஸ் லோன் சொல்லியிருக்காரு. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் நம்ம ஃபைல்ஸ் நம்ம மேப் பண்ணணும். இப்போ கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா லைக் கெப்பாசிட்டருக்கான ஃபைல்ஸ் நம்ம இங்கே மேப் பண்ணிவிட்டு லைக் இங்கே வந்து லைக் ஃப்ரண்ட் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அது கரெக்டாக வைக்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆங்கிள் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதுக்கப்புறம் ரைட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, ஓகே, அதுக்கடுத்து டாப், ஓகே, டாப்பு கீழே, அதுக்கப்புறம் பாட்டம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் கொடுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கிளிக் சேவ் கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, பேஜ் 1 மோகன் பிரசாத் லைக் பேஜ் 1 பேஜ் 2 வந்து நீங்கள் வந்து ஆஃப் பேஜ் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோகன் பிரசாத் லைக் ஒன்று நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸில் போயிட்டு டிசைன் டெம்ப்ளேட்ஸ், ஸ்கீமேட்டிக் பேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னென்ன நெட்டை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பேஜ் கவுண்டர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஆஃப் பேஜ் கவுண்டர்ஸ், இந்த ஆஃப் பேஜ் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கெப்பாசிட்டர், அதுக்கடுத்து லைக் வந்து இது வந்து பொலாரிட்டி கெப்பாசிட்டர், நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம வெரிஃபை பண்ணணும். லைக் இது வந்து பொலாரிட்டி கெப்பாசிட்டர், ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஓகே, அப்புறம் ரைட்டு, லெஃப்ட்டு, சாரி டாப், இது பாட்டம், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சோடனே நீங்கள் கிளிக் சேவ் கொடுங்க ஆக்சுவலாக. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி முடிச்சோடனே சேவ். அதுக்கடுத்து டிசி ஜாக் ஆக்சுவலாக. ஸோ டிசி ஜாக்கில் வந்து லைக் இது வந்து டாப் ஃப்ரண்ட்டு, ஸோ இது வந்து பேக்கு, ஓகே, பேக்கு, இது வந்து ரைட் ஆக்சுவலாக, லெஃப்ட்டு. ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து லைக் 3D மேப் பண்ணணும் டாப். ஓகே, இன்கேஸ் அது கரெக்டான பொசிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே ரொட்டேஷன் இருக்குது ஆக்சுவலாக, XYZ ரொட்டேஷன். ஸோ அந்த ரொட்டேஷனை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம ரொட்டேஷன் கொடுத்து அதுக்கடுத்து நம்ம மேப் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு மேப்பிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, லைக் நீங்கள் வெரிஃபை பண்ணி முடித்தோடனே லைக் டாப், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா தென் கிளிக் சேவ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும் ஆக்சுவலாக. பட் டயோடுக்கு, ஓகே, ஸோ டயோட் ஸ்டெப். ஓகே, உங்களுக்கு கீழே வந்து அந்த ஸ்டெப் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டெப் ஃபைல்ஸில் இங்கே பாத்தில் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி செட்டப்பில் போயிட்டு யூசர் ப்ரெஃபரன்சஸில் பாத்ஸில் போயிட்டு இந்த பாத்தில் லைப்ரரியில் போயிட்டு லைப்ரரியில் ஸ்டெப் பாத்னு ஒரு பாத் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டெப் பாத்தில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாத்தை ஃபுல்லாக நீங்கள் மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. எந்த ஃபோல்டரில் நம்ம ஸ்டெப்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்போம் ஆக்சுவலாக. ஸ்கீமேட்டிக்ஸ் ஃபுட்பிரிண்ட் சொல்லி நம்ம நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணோம். அதில் ஸ்டெப்புன்ற ஃபோல்டர் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும் ஆக்சுவலாக. இதில் நான் ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் ஃபைல்ஸ் வந்து இங்கே காமிக்காது ஆக்சுவலாக. ஸோ மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபுட்பிரிண்ட் இருக்குன்னு காமிக்கும், கீழே வந்து உங்களுக்கான ஸ்டெப் ஃபைல்ஸை காமிக்கும் ஆக்சுவலாக. என்னென்ன ஸ்டெப் ஃபைல்ஸ் அந்த பாத்தில் இருக்க ஸ்டெப் ஃபைல்ஸ் காமிக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றையும் மேலே ஃபுட்பிரிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஸ்டெப் ஃபைலை சூஸ் பண்ணிட்டு இந்த ரொட்டேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும் ஆக்சுவலாக. அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இப்போ எல்இடினா நான் எல்இடி கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்இடி டாட் ஸ்டெப். ஓகே, நான் டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் ஏற்கனவே மேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்இடி இது ஒவ்வொன்றையும் நான் மேப் பண்ணி வச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து டைம் ஆகும், இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும், கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறது. இந்த ரொட்டேஷன் XYZ 3 ரொட்டேஷன் இருக்குது ஆக்சுவலாக. 90 டிகிரி, 0, 180 டிகிரி. இதை வந்து நீங்கள் வந்து சில சமயம் வந்து வேறு ஒரு பொசிஷனில் தான் இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம தான் ரொட்டேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ரொட்டேட் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிக் சேவ். ஓகே, நீங்கள் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா 3D வியூ எல்லாமே செக் பண்ணணும். ஃப்ரண்ட் பொசிஷன் செக் பண்ணணும், பேக் பொசிஷன் செக் பண்ணணும், ரைட்டு, லெஃப்ட்டு,
ஓகே. டாப்பு, பாட்டம் இது ஒவ்வொன்னும் எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா, கிளிக் சேவ். சேவ் குடுத்துருங்க. ஓகே. அதுக்கடுத்து மாடியூல் ஆக்சுவலா. ஸோ ESP32 மாடியூல். டாப் இது டாப் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இது வந்து டாப்பு. ஸோ இதில பின் நம்பர் 1லாம் கரெக்ட்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கொயர் பின் வந்து லைக் பின் நம்பர் 1 லைக் அந்த பின் நம்பர் 1 வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி நம்ம மேட்ச் அதுக்கேத்த மாரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறணும். ஃப்ரண்ட் லெஃப்ட். ஓகே. பாட்டம் ஆக்சுவலா. பாட்டம். ஃப்ரண்ட் ரைட்டு. பேக் ரைட்டு, பேக் லெஃப்ட். ஓகே. ஓகே. கிளிக் சேவ். ஸோ உங்களுக்கு SMD எல்இடில வந்து உங்களுக்கு கர்வ் இருக்கும் ஆக்சுவலா. ஓகே. SMD ஆன்டோ லைக் உங்களுக்கு அந்த கர்வ் இருக்கும். அந்த 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 ஸ்டெப்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கர்வ் தெரியும். இப்ப நான் இதில டயோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் டயோடுக்கு வந்து நீங்க டாப் நீங்க சாரி. ஓகே. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்து குடுக்கணும். லைக் இதில வந்து லைக் இந்த ரெட் வந்து பாசிட்டிவ் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இதில வந்து லைக் போர்டு, கெப்பாசிட்டர், பொலாரிட்டில ஓகே. ஸோ ஓகே. ஸோ மாடியூலு, கெப்பாசிட்டரு பாத் இஸ் நாட் ஸ்டெப் பாத் இஸ் நாட் ஃபவுண்ட். கெப்பாசிட்டர் பாத் இஸ் நாட் ஸ்டெப் பாத் இஸ் நாட் ஃபவுண்ட் வருது. 1 செகண்ட். ஸ்டெப் நான் பாத் குடுத்து பாத்ஸ்ல லைப்ரரீஸ்ல லைக் ஸ்டெப் பாத், ஓகே. நிமிஷம் இருங்க. பாத் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி டாப்பு, ஃப்ரண்ட்டு. ஓகே. ஸோ நீங்க ஒவ்வொன்னா செக் பண்ணிடணும். ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ரைட்டு கிளிக் சேவ். ஓகே. ஸோ நான் வரிசையா செக் பண்றேன். ஸ்டெப். கெப்பாசிட்டர் மட்டும் மிஸ்ஸிங் இருங்க.
சுபாஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைக் நான் இது டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ ஃபுட்பிரிண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஸ்டெப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாமே பண்ணியாச்சு. சேவ் குடுத்துடுறேன். சேவ் குடுத்துட்டு க்ளோஸ். ஸோ இங்க ஆப்ஷன் வந்து 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ அ 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3D வியூ கிடைச்சிரும். ஸோ நம்ம இன்னும் ரவுட் பண்ணல ஆக்சுவலா. ஸோ அதனால ட்ராக் ஸோ 3D வியூ கிடைக்கிறதுக்கு வந்து லைக் 3D வியூ கிடைக்கிறதுக்கு வந்து இதான் ஆப்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையும் நீங்க மேப் பண்ணிட்டு, ஸோ அதுக்கடுத்து நீங்க போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D வியூ கிடைச்சிரும். ஸோ 3D வியூ உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா கிளியர்ன்னு டைப் பண்ணுங்க. 3D கிளியரா இருந்துச்சு அப்படின்னா கிளியர்ன்னு டைப் பண்ணுங்க. லைக் ஸ்டெப் மேப்பிங் நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்னா பண்ணணும். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்குமே நீங்க அந்த ஸ்டெப் ஃபைல நீங்க மேப் பண்ணணும். மேப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க பிளேஸ்மென்ட் வச்சிருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 3D வியூ கிடைச்சிரும். நீங்க மேல ஆப்ஷன் 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பாப்பப் ஆயிரும். 3D உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னா, கிளியர்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் மேப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்க செட்டப் ஸ்டெப் மேப்பிங்கில போயிட்டு நீங்க மேல இருக்க ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்டுக்குமே நீங்க ஸ்டெப் பண்ணணும் ஆக்சுவலா. அப்படி கீழ ஒவ்வொன்னுக்குமே நீங்க வந்து மேப் பண்ணணும். ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்குமே வந்து அதுக்கான ஃபைல வந்து நீங்க மேப் பண்ணணும். மேப் பண்றப்ப அது கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கிறணும். ஓகே. ஸோ கரெக்ட்டான பொசிஷன்ல இல்ல அப்படின்னா, நீங்க அத ரொட்டேட் பண்ணி வைக்கணும். அந்த ரொட்டேட் பண்றதுக்கு கீழ ரொட்டேஷன் எக்ஸ், ஒய், இசட் குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அந்த ரொட்டேஷன் எக்ஸ், ஒய், இசட் நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு, நீங்க சேவ் குடுக்கணும். கிளிக் சேவ். ஸோ அப்படி நீங்க எல்லா காம்போனன்ட்டும் நீங்க பண்ணி முடிச்ச உடனே, நீங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு, நீங்க மேல இந்த 3D ஐகான் இருக்குல்ல, அந்த 3D ஐகான நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாரி விண்டோ பாப்பப் ஆயிரும். ஓகே. ஸோ இதான் 3D ஆக்சுவலா. ஓகே. ஸோ இப்ப நம்ம ரவுட்டிங்ல போகலாம் ஆக்சுவலா. ஓகே. ரவுட்டிங்க்கு வந்து லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஐகான் இருக்கு உங்களுக்கு.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஆட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் ஆட் கனெக்டர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைக் இங்கே வந்து லைக் லைன் வித் 45 லைன் லாக் வந்து 45 லைன் வித் வந்து லைக் 0.15னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கு அடுத்து நீங்கள் அலைன் பண்ணுறது வந்து நீங்கள் அதை வச்சு அலைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் நெட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. என்னென்ன நெட்டு கனெக்ட் ஆகணும் அப்படின்றது லைக் சூஸ் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. அலைன் பண்ணுறதுக்கு வந்து லைக் இந்த ஸ்லைடு. ஓகே. ஸ்லைட் ஆப்ஷன். ஓகே. ஸோ ஃபைனல் அலைன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கலர்ஸ் நீங்கள் வியூ பண்ணணும்னா நீங்கள் கலர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கலர்ஸில் கிளிக் பண்ணிட்டு நெட்ஸில் போயிட்டு கிரவுண்டுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி விசிசிக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் லைக் எங்கெல்லாம் விசிசி இருக்குது, எங்கெல்லாம் வந்து லைக் கிரவுண்ட் இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு லைக் எவ்வளோ நெட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஸ் டூல்ஸில் போங்க. லைக் டூல்ஸில் ரிப்போர்ட்ஸில் எக்ஸ்போர்ட்டில் குயிக் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அன்கனெக்டட் பின்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா லைக் இந்த நெட்ஸ் எல்லாமே இன்னும் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இந்த நெட்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்குது நெட்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ நெட்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதா நீங்கள் ஸ்லைடை நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்லைடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இன்கேஸ் நீங்கள் வயா பண்ணணும் லைக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு குயிக் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அன்கனெக்டட் பின்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ மொத்தமே ஒரு 4 லைன் தான் இருக்குது.
சேவ் குடுத்துருங்க. சேவ் குடுத்துட்டு எக்ஸ்போர்ட்ல போயிட்டு, ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு, குயிக் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு லைக் அன்கனெக்டட் பின்ஸ் ரிப்போர்ட். இன்னும் 2 இருக்கு ஆக்சுவலா. இருக்கு ஆக்சுவலா. ஓகே. இங்க ஒரு நெட் கனெக்ட் ஆகாம இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டு, அதுக்கடுத்து லைக் நீங்க அலைன் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு லைக் ஸ்லைட நீங்க சூஸ் பண்ணிட்டு, லேஅவுட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அலைன் பண்ணிக்கோங்க. அன்ரோட் பண்ணிட்டு கூட நம்ம அலைன் பண்ணிக்கலாம் தான். ஸோ திருப்பி எக்ஸ்போர்ட் போறேன், ரிப்போர்ட்ஸ் போறேன், குயிக் ரிப்போர்ட்ஸ் போறேன். அன்கனெக்டட் ரிப்போர்ட்ஸ், அன்கனெக்டட் பின்ஸ் ரிப்போர்ட். ஓகே. அன்கனெக்டட் பின்ஸ் ரிப்போர்ட். ஸோ எல்லாமே ரவுட் பண்ணி முடிச்சாச்சு ஆக்சுவலா. ஸோ நீங்க விசிபிலிட்டில போயிட்டு, ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு, ஃபைண்ட்ல போயிட்டு லைக் இது டாப் ஆக்சுவலா. டாப் இது பாட்டம் ரவுட்டிங். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க ரவுட்டிங் முடிச்ச உடனே ஸோ நம்ம ரவுட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, ரவுட்டிங் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த ரெண்டு ஸ்லைடு ஆட் கனெக்ட் இந்த ஸ்லைட் ஆப்ஷன் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் வித்து மாற்றணும் அப்படின்னா, ட்ராக்கோட வித் பிசிபி அந்த ட்ராக்கோட வித்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, லைக் நீங்கள் ஆட் கனெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி ஆன் ஆஃப் கொடுத்துக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் கனெக்டர் நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்களே உங்களுக்கு வரும் டாப் லேயர் பாட்டம் லேயர் லைன் வித் 45 வரும். லைன் வித் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் 0.5. இந்த லைன் வித் வந்து நீங்கள் வந்து லைக் பிசிபி வேல போயிட்டு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க வித்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் இது கம்மியாக இருக்கும், லைக் பிசிபி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, பட் இன்கேஸ் பவர் அதிகமாக ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னா லைக் நீங்கள் பிசிபி ட்ரேஸ் வித் கால்குலேட்டர் வச்சுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த வித் எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணணும் பிசிபி ட்ரேஸ் வித் கால்குலேட்டர் வச்சுட்டு. பவர் ஃப்ளோ எஸ்பெஷலி லைக் பவர் சப்ளை இடத்துல லைக் பவர் பின்ஸு கிரவுண்ட் பின்ஸை மட்டும் தனி வித்து வச்சுக்குருவாங்க ஆக்சுவலாக. ஸோ கிரவுண்ட் ஃபில்லிங் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் பவர் லைன்ஸ் மட்டும் லைக் வந்து வித்து வந்து கொஞ்சம் நார்மலாக இது வந்து 0.5னா அது வந்து லைக் 0.7 0.8 வச்சுக்குருவாங்க. இல்லை கொஞ்சம் அதிகமாக டேட்டா சிக்னல்ஸை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குருவாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ லேஅவுட் நம்ம இது ரவுட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து லைக் ஜேபர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். செட்டப்ஸில் போய்ட்டு நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, செட்டப்பில் போய்ட்டு கலர்ஸ் போய்ட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து லைக் லேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. வெறும் டாப் லேயர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜாமெட்ரியில் போய்ட்டு டிசைன் அவுட்லைன். ஓகே, ஜாமெட்ரியில் டிசைன் அவுட்லைன் கிளிக் அப்ளை, கிளிக் ஓகே. ஓகே, ஸோ இது வந்து டாப் லேயர் ஆக்சுவலாக. செட்டப்பில் போய்ட்டு டிஸ்பிளேயில் வியூ கலர் வியூ சேவ். இதை வந்து நீங்கள் டாப் லேயர் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் லேயர். ஓகே, டாப் லேயர் சேவ். ஓகே, சேவ். செட்டப் போங்க. டிசைன் பெற செட்டப்பில் போய்ட்டு கலர்ஸ் போங்க. ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. பாட்டம் ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஜாமெட்ரி போங்க. டிசைன் அவுட்லைன் சூஸ் பண்ணுங்கள். டிசைன் அவுட்லைன் அப்ளை ஓகே. ஓகே, அப்ளை ஓகே. இங்கே டிஸ்பிளே வாங்க. வியூ கலர் வியூ சேவ் வாங்க. வந்துட்டு லைக் பாட்டம் லேயர். ஓகே, சேவ். சேவ் பண்ண மறந்துடாதீங்க. சேவ் க்ளோஸ். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து லைக் செட்டப் போங்க. கலர்ஸ் போங்க. ஓகே, ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. சால்டர்மஸ் டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜாமெட்ரியில் சால்டர்மஸ் டாப். ஓகே, டிசைன் அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. டிசைன் அவுட்லைன். ஓகே, காம்பனன்ட்ஸ்லேயும் உங்களுக்கு சால்டர்மஸ்க் இருந்துச்சுன்னா சால்டர்மஸ் டாப். ஓகே, போர்ட் ஜாமெட்ரியில் சால்டர்மஸ் டாப். பேக்கேஜ் ஜாமெட்ரியில் சால்டர்மஸ் டாப் சூஸ் பண்ணியாச்சு. கிளிக் அப்ளை, கிளிக் ஓகே. ஓகே, டிஸ்பிளே போங்க. கலர் வியூ போயிட்டு கலர் வியூ சேவ். இது வந்து சால்டர் மாஸ்க் டாப் அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க. சால்டர் மாஸ்க் டாப் கிளிக் சேவ். சேவ். ஓகே, க்ளோஸ். செட்டப் போங்க. கலர்ஸ் போங்க. ஓகே, எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் டாப். இப்போ ஜாமெட்ரியில் வந்துட்டு டிசைன் அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே, சில் ஸ்க்ரீன் டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. காம்பனன்ட்ஸ்லையும் சில் ஸ்க்ரீன் டாப் சூஸ் பண்ணி அப்ளை ஓகே. ரெண்டு பக்கமும் நீங்கள் காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, சில் ஸ்க்ரீன் டாப். செட்டப் டிஸ்பிளேயில் போய்ட்டு வியூ கலர் வியூ சேவ் சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே, சில் ஸ்க்ரீன் டாப் சேவ் கொடுத்துருங்க. க்ளோஸ். செட்டப் போங்க. செட்டப் கலர்ஸ் போங்க. ஆக்சுவலாக ஓகே, ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. ஜாமெட்ரியில் போய்ட்டு டிசைன் அவுட்லைன் பேஸ்ட் மாஸ்க் டாப். ஆக்சுவலாக காம்பனன்ட்ஸில்
Paste must stop. Apply, okay. Paste mask top, okay. Port setupல colorsல, okay. Paste must stop. Okay. Paste must stop கொடுத்துருங்க. டிஸ்பிளேல வந்துட்டு view color view save. இதுவும் paste mask top. Okay. சேவ் கொடுத்துருங்க. க்ளோஸ். ஸோ நம்ம சால்டர் மஸ்ட் ஸ்டாப் சேவ் பண்ணிட்டோம், பேஸ்ட் மஸ்ட் ஸ்டாப்பும் சேவ் பண்ணிட்டோம், சில் ஸ்க்ரீன் டாப் பண்ணிட்டோம், பாட்டம் டாப் லேயர் பாட்டம் லேயர். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். விவின் எஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைக் நான் தரேன் உங்களுக்கு, கண்டிப்பாக தரேன். நான் இன்றைக்கி இப்போ லைவ் முடிகிறதுக்குள்ளே கொடுத்துறேன் உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் எல்லாத்தையும் சேவ் பண்ண உடனே தென் எக்ஸ்போர்ட் போங்க. எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு ஜேபர், ஓகே, எக்ஸ்போர்ட்டில் ஜேபர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து லைக் நம்ம பேஸ்ட் மஸ்ட் ஸ்டாப் எல்லாமே நம்ம இது பண்ணணும். Face must stop, screen top, okay. Solder must stop, top layer. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு ஜேபர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜேபர் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட். ஓகே, ஆட்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வரும். அதில் டாப் லேயர் நீங்கள் என்ன நேம் அங்கே கொடுத்தீங்கன்னா சேம் நேம் கொடுக்கணும். டாப் லேயர் கிளிக் ஓகே. சூஸ் பண்ணிக்கோங்க. அன்டிஃபைன் லைன் வித் வந்து பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஜேபர், ஓகே, ரைட் கிளிக் பண்ணி, ஸோ இங்கே வந்து இங்கே பாட்டம் லேயர் வச்சுக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஆட் பாட்டம் லேயர். ஓகே, ஸோ பாட்டம் லேயர் கிளிக் ஓகே. ஸோ பாயிண்ட் 1 எக்ஸ்போர்ட் ஜேபர், ஓகே. ஸோ டாப் லேயர் பாட்டம் லேயர் சில் ஸ்க்ரீன் டாப், add silk screen top, okay. silk screen top வச்சுட்டு undefined line வந்து பாயிண்ட் ஒன்று கொடுத்துருங்க. solder must stop, ரைட் கிளிக் பண்ணி add solder mask top, okay, கிளிக் ஓகே. சூஸ் பண்ணிக்கோங்க பாயிண்ட் ஒன்று. paste must stop, add paste must stop, okay, click OK. paste must stop வந்து பாயிண்ட் 1, okay. Okay.
ஸோ பேஸ்ட் மாஸ்க் டாப் வந்து 0.1. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் இங்கே டாப் சாரி பாட்டம் லேயர் பேஸ்ட் மஸ்ட் டாப்பு சால்டர் மஸ்ட் டாப்பு சில் ஸ்க்ரீன் பேஸ்ட் மஸ்ட் டாப் சில் ஸ்க்ரீன் டாப் லேயர் பாட்டம் லேயர். ஓகே, கொடுத்துட்டு கிரியேட் ஆர்ட் ஒர்க். ஸோ கிரியேட் ஆர்ட் ஒர்க்னு கொடுத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் வந்துட்டு ஓகே இந்த ஃபோல்டரில் வந்துட்டு லைக் ESP32 டெமோவில் ஃபுட்பிரிண்ட் ஃபோல்டரில் லைக் ஆர்ட் ஃபைல்ஸை நமக்கு கிரியேட் ஆயிரும். .art. ஸோ அந்த பாட்டம் லேயர் ஆர்ட் ஃபைல்ஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணணும். ஆக்சுவலாக பேஸ்ட் மஸ்ட் டாப்பு பேஸ்ட் சால்டர் மஸ்ட் டாப்பு டாப் லேயர். ஸோ டாப் லேயர் சால்டர் மஸ்க் சில் ஸ்க்ரீன் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு லைக் ஜேர்பரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு ட்ரில் ஃபைல் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணணும். ட்ரில் ஃபைல் வந்து லைக் க்ளோஸ் பண்ணிட்டு ஜேர்பர் ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு NC ட்ரில் கொடுங்க. ஆக்சுவலாக NC ட்ரில் ஸ்கேலிங் ஃபேக்டர் 1 கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஓகே, ஆட்டோ டூல் செலக்ட் வந்து ஆன் கொடுத்துக்கோங்க. NC பேராமீட்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ஹான்ஸ் எக்ஸலன் ஃபார்மேட். ஓகே, கிளிக் க்ளோஸு ட்ரில். ஆக்சுவலாக நான் ட்ரில் ஷார்ட் வந்து லைக் சூஸ் பண்ணி அந்த ஃபோல்டரை நான் கொடுத்துட்றேன். ஜேர்பர் ஃபோல்டரில் ஓகே, கிளிக் சேவ், கிளிக் ட்ரில். ஓகே, ஸோ நீங்கள் லைக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபைல்ஸ் நீங்கள் இந்த ஆர்ட் ஃபைல்ஸும் அந்த ட்ரில் ஃபைல்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஒன்ஸ் ட்ரில் ஃபைல் கிரியேட் ஆனோடனே உங்களுக்கு கிரியேட் ஆயிருவீங்க. ஓகே, ஓகே. ஸோ வியூ பண்ணுறதுக்கு நான் ட்ரில் ஃபைல் காமிக்கிறேன் உங்களுக்கு. வியூ மேட் சாஃப்ட்வேரில் போய்ட்டு ஃபைல் இம்போர்ட் ஜேர்பர். ஓகே, ஃபைல் இம்போர்ட் ஜேர்பர் டெஸ்க்டாப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க இம்போர்ட். ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலாக ஜேர்பரோடது. நீங்கள் எந்த ஃபிலிமை நீங்கள் வியூ பண்ணணுமோ அந்த ஃபிலிமை மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வியூ பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபிலிம் மட்டும் நீங்கள் வியூ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேனுஃபேக்சருக்கு வந்து இந்த ஃபைல் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். மேனுஃபேக்சருக்கு இந்த ஃபைல் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். ட்ரில் ஷாட் மட்டும் நான் பார்க்குறேன். ஓகே,
ட்ரில் ஃபைல் மட்டும் கொஞ்சம் எரர் காமிக்குது. ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம லைக் ட்ரில் ஃபைல் மட்டும் வியூமேட் ஆஸ்கிங் லாகின் அண்ட் சம் அதர் கிரெடென்ஷியல்ஸ் ஓகே கைண்ட்லி ஸ்டோர் இன் கூகுள் டிரைவ். வியூமேட் வந்து லைக் ஆண்டோ லைக் வியூமேட் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக ஃப்ரீ வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். லைக் வியூமேட் வியூமேட் வந்து நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃப்ரீ டவுன்லோடு இதில் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது ஆக்சுவலாக. வியூமேட் ஜப் வியூவர் டவுன்லோடு. லாகின் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது இந்த லாகின் நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் லைக் ஃப்ரீ டவுன்லோட் அதில் இருக்குது ஆக்சுவலாக. நான் ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் இது மட்டும் ட்ரில் ஃபைல் மட்டும் க்ரியேட் ஆகலை, பட் அது என்ன என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். பட் சேம் ப்ராசஸ் தான். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வீடியோ க்ரியேட் பண்ணி நான் போடுறேன் ஆக்சுவலாக யூடியூப்பில். ஸோ நம்ம ஜேபர் க்ரியேட் பண்ணிட்டோம். ட்ரில் சார்ட் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. லைக் ஸோ சர்டிஃபிகேட் வந்து லைக் 8 டேஸ் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் சர்டிஃபிகேட்டு. நான் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சர்டிஃபிகேட் வந்து லைக் பேண்டெக்ஸ் சொல்யூஷன்ஸோட சேனல் போயிருங்க. பேண்டெக்ஸ் சொல்யூஷன் டாட் சைட்டு போயிருங்க ஆக்சுவலாக. சைட்டில் போயிட்டு கீழே வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ நான் பிசிபி டிசைன் லைக் யாருக்கெல்லாம் வந்து சார் இது வந்து அட்டண்டன்ஸ் வந்து லைக் மோர் தென் 8 டேஸ் 8 9 and 10 ஓகே 8 9 and 10 இருக்கிறவங்களுக்கு வந்து லைக் சர்டிஃபிகேட் இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். லைக் அமீருக்கு செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களோட இமெயிலை நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கனாலே நான் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு சேட்டில் நான் சர்ச் கொடுக்குறேன். லிங்க் நான் சேட்டில் போடுறேன். சர்டிஃபிகேட் நீங்கள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண கூகுள் ஃபார்ம் வந்து தப்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் அட்டனன்ஸ் ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே மேபி நிறைய பேர் செக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. Log certificate verification. Okay.
ஓகே. ஸோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. 10 டேஸ்ன்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒன்ஸ் 30 டேஸ் முடிஞ்ச உடனே தான் அந்த 30 டேஸ் சர்டிஃபிகேட் வரும். ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் நெக்ஸ்ட் நம்ம ஐஓடி வந்து நெக்ஸ்ட் வந்து லைக் நாளைக்கு ஆரம்பிக்கல. லைக் ஸ்டார்ட்ஸ் ஆன் மண்டே. ஐஓடி 10 டேஸ் வந்து லைக் நெக்ஸ்ட் 10 டேஸ் ஐஓடி வந்து ஐஓடி கிளாஸஸ் இருக்குது. லைக் 10 டேஸ் கிளாஸஸ் இருக்குது ஐஓடியில். அது வந்து லைக் மண்டே ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ என்னென்ன இன்னும் கொஞ்சம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து வெறும் ஐஓடி மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ கிளாஸஸ் வந்து மண்டேல இருக்கும். ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து கிளாஸ் இருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் பிசிபி சர்டிஃபிகேட் வந்து லைக் கேஸ் உங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண கூகுள் ஃபார்ம் வந்து தப்புன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அட்டண்டன்ஸ் வந்து லைக் உங்களுக்கு என்ன அட்டண்டன்ஸ் இருக்குன்றதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் இமெயில் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த இமெயில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அட்டண்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் இமெயில்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அட்டண்டன்ஸ் மிஸ் மேட்ச் ஆயிரும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. சேம் இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டண்டன்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான். ஏன்னா இது இமெயில் ஐடி வச்சு தான் ஜென்ரேட் பண்ணும் ஆக்சுவலாக. சாஃப்ட்வேர் வந்து இமெயில் ஐடி வச்சு தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ சேம் இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா சேம் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கணும் ஆல் 10 டேஸ்க்கும். டிஃப்ரெண்ட் இமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா வராது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விபின் லைக் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. விபின் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுட்பிரிண்ட்ஸ். நான் அந்த ஸ்டெப் ஃபைலையும் ஓகே அந்த ஸ்டெப் ஃபைலையும் நான் அந்த ஃபுட்பிரிண்ட்ஸையும் நான் வந்து ஜிப் பண்ணி நான் உங்களுக்கு இமெயில் பண்ணுறேன். இப்போ 1 செகண்ட் இருங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கலாம். ஓகே. நான் உங்களுக்கு லிங்க் நான் உங்களுக்கு இதில் இது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாட்டில் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் ஆக்சுவலாக. சர்டிஃபிகேட் நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ மேபி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து லைக் அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. அந்த ஃபுட்பிரிண்ட்டும் நான் ஸ்டெப் ஃபைல்ஸும் நான் வந்து மெயில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நமக்கு ஆக்சுவலாக ஏஐ மாஸ்டர் கிளாஸ் இங்கிலீஷ் இருக்குது ஆக்சுவலாக 7:30க்கு. ஸோ நான் அதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மண்டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் மண்டே பார்க்கலாம் ஐஓடி மாஸ்டர் கிளாஸில். ஐஓடி கிளாஸ் 10 டேஸில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். See you on the next session. Until then, bye bye. Thank you. Take care.